வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம். நான் இப்போ இருக்கிறது வந்து ஸ்ரீபுரம் டு தச்சநல்லூர் பாதையில இருக்கிறேன். ஒரு முக்கியமான திருநெல்வேலி இப்படி ஒரு இது இருக்காங்கிறது நிறைய மக்களுக்கு தெரியாது. நான் இருக்கிறது வந்து இப்போ ஆர்எஸ்கே ஜிம் சொல்லி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் உள்ள ஜிம். அந்த ஜிம்மை உருவாக்குனவர் யாரு, அவர் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வியூவர்ஸோட இது பண்ண போறேன். ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட இந்த ஜிம்மை வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த ஜிம்மை உருவாக்குன அவள் மணிக்குமார் அண்ணாச்சி தான் இப்ப நம்ம மீட் பண்றோம். பல நாடுகள் சுற்றுப்பயணம் செய்து இதையும் பேசுகிறது மணியன் மாதிரி அவளும் எல்லா நாட்டையும் சுற்று பயணம் செஞ்சிருக்காங்க. இப்போ அவங்களுடைய ஜிம்மை பத்தி தான் நான் நம்ம நேருக்கு சொல்றோம். வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்க சந்திச்சதுல. எனக்கு நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி. உங்கள் வாயிலாக மக்களை தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சியும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு ஜிம் நம்ம திருநெல்வேலி மாநகர்ல இருக்குங்கிறதே ரொம்ப பெருமையா இருக்குது. பல கோடி செலவு பண்ணி இதை ஆரம்பிச்சிருக்கீங்க. இது எதனால பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி. வேர்ல்டுல உள்ள லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நம்ம அண்ணாச்சி வந்து அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுவாங்க. நம்பர் 1 பிராண்ட் ஜெராய், ப்ரமோட்டட் பை சல்மான் கான். அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அந்த பக்கம் இருக்கிறது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஜிம்மை முதல்ல எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி சொன்னோம், ஜிம்மை நாங்கள் எப்படி டிசைன் பண்ணோங்கிறத சொல்லணும். ஜிம் ஏன் தேவைங்கிறது லைஃபுக்கு 3 பார்ட்டாக பிரித்தோம். ஒன்று வந்து மைண்டுக்கு என்னெல்லாம் வேணும், அப்புறம் வந்து மசில்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இருந்தால் ஆள் பாதி ஆடை பாதி. அந்த ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிறதுல அந்த ஆள் பாதியை கொடுக்கறது எது, நம்மளுடைய ஃபிட்னஸ். அப்புறம் அந்த ஃபிட்னஸ்ஸு, அப்புறம் மகிழ்ச்சி வேணும். ஃபிட்னஸுங்கிறதுக்காக மியூசிக்கல் சிஸ்டம், ஜும்பா டான்ஸு, ஸ்டூடியோ, எக்ஸாக்ட்லி வெஸ்டர்ன் இதை பேஸ் பண்ணி நாங்கள் இதை 3ஆக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து கார்டியோ, இந்த நீங்கள் பார்க்குறது வந்து இது வந்து கார்டியோ செக்ஷன். கீழே வந்து பவர் லிஃப்டிங் வச்சுருக்கோம். பவர் லிஃப்டிங் பக்கத்தில் ரெக்ரியேஷனுக்கு மியூசிக்கல் திங்கு, யோகா, மெடிடேஷன், ஸ்டடீஸ், அந்த மாதிரி இதுக்காக நாங்கள் 3ஆக பிரித்து வச்சுருக்கோம். இதை இங்கே ஆரம்பிக்கிறதுக்கு ஏன் என்ன சிந்தனை? உங்களுடைய சொந்த ஊருங்கிறதுனால தான், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது ஊரை மறந்தாலும் பேரை மறந்தாலும் ஊரை மறக்காதேன்னு ஒரு சொல் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளும் ஒரு யார் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பா, கிரியேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி இது மூலமா நான் எல்லாரையும் தொடர்பு கொள்ற மாதிரி நான் எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக கொடுத்தேன். இதுக்கு ஒரு நல்ல கிளாசிக் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா ஐபிஎல் கிரியேட்டட் மெனி பிளேயர்ஸ். ஐபிஎல் இல்லைன்னா நீங்க நிறைய பேரோட ஐடென்டிஃபிகேஷனே இல்லாம இருந்திருக்கும். சாதாரணமா ஊர்ல விளையாடிக்கிட்டு அப்படியே போயிருந்திருப்பான். அதுதான், தட் இஸ் பேசிக் திங். நீங்க உங்க ஜிம்மை சுத்தி காமிக்க முடியுமா? காமிக்கலாம் வாங்க. அவள் ஜிம்ம வந்து எங்களோட பேக் போன் மணிவண்ணன் ஆட்சி வந்து எனக்கு உறவினரும் கூட. இந்த ஜிம்மை வந்து ஃபுல்லும் அவள் தான் வந்து மேற்பார்வை பார்த்திருக்காங்க. அண்ணாச்சி உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இந்த ஜிம்மை வந்து அவள் வெளிநாட்டுல இருக்கும்போது ஃபுல்லும் இதை டெவலப் பண்ணி இதை வந்து பண்றதுக்கு நீங்க நிறைய தோளோட தோல் நின்று வெளிநாடுகள் ஜிம்மை பார்க்க போலாமா? இது வந்து வே 2 அப்படின்னு சொல்லுவோம். ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் கார்டியோ செக்ஷன். இது வந்து நான் வெளிநாட்டுல நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் வேலை பார்த்ததுனால இந்த ஃப்ளோரும் வந்து ஸ்பெஷல் ஃப்ளோரிங். ஆமா, ஸ்பெஷல் ஃப்ளோர். இது இப்போ உங்களுக்கு இங்க பாக்கணும்னா இந்த ஒரு 2 ஸ்பின்னிங் பைக் இருக்கு. இந்த ஒரு ஸ்பின்னிங் பைக்கே வந்து 1.25 லட்சம் தான். பைசா இது மெட்டீரியல் இல்ல. ஆக்சுவலா இது ஒலிம்பிக்ஸ்ல சைக்கிளிங் போறவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்கக்கூடிய பைக் இந்த 2ம். வியூவர்ஸ், ஒலிம்பிக்ல சைக்கிளிங் போறவங்களுடைய இது வந்து நம்ம திருநெல்வேலியில இருக்குங்கிறதுல நம்ம எல்லாம் பெருமை கொள்ளணும். அண்ணாச்சி ரொம்ப பிரமாதமா இருக்கு. கீழே பார்த்தா அதோட இன்னும் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த பேஸ்மெண்ட் ஃப்ளோர் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. இது என்னன்னு உங்களால சொல்லலாம்? இது வந்து பவர் லிஃப்டிங்னு சொல்லி நல்ல ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நல்ல பில்ட் உள்ளவங்களுக்காக நாங்க பண்ணோம். இது வந்து எலிகோ, இந்த வெயிட் லிஃப்டிங் பிளாட்ஃபார்ம் வந்து எலிகோ ஸ்வீடன்ல இருந்து நாங்க இம்போர்ட் பண்ணி பண்ணது. எலிகோ பிராண்டை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு போஸ்டர் இருக்கு, அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எலிகோ பிராண்டு மேட் இன் ஸ்வீடன், ஒலிம்பிக்ஸோட பிராண்டு. நீங்க வாங்க, முதல்ல அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பாக்கி மிஷின்ஸ்க்கு வரேன். வெயிட் லிஃப்டிங் ஸ்போர்ட்ஸ் ரெகக்னைஸ் 2 லிஃப்ட்ஸ். ஆமா, இதுல நீங்க பாத்தீங்கன்னா மேரி கோம், சாய்கோம், மீராபாய் சன்னு, இவ வந்து மணிப்பூர்ல இருந்து நமக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுத்த ஆளு.
எந்த ஒரு born on 8 அத கூட மென்ஷன் ஆமா, பண்ணிருக்கீங்க. எல்லாமே டீடைல்ஸ் born on 8 August 1994 age 27. மிக பிரமாதம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா கோல்டு வந்து சைனா சூச்சி வித் an effort of Of 210 kg 94%. இவன் வந்து சில்வர் ஒன் பண்ணான்னு நினைக்கிறேன் 204 kgs. ஓ ஆனா அவன் யூஸ் பண்ணிருக்க பிராண்ட பாத்தீங்கன்னா எலிக்கோ. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா, ரொம்ப நீட்டா, சிஸ்டமேட்டிக்கா அந்த ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் பிளஸ் செக்லிஸ்ட் பிரகாரம் போட்டிருக்கீங்க. மிக ஆச்சரியமா இருக்கு. திருநெல்வேலி மக்களுக்கு இதை வந்து இவ்வளவு நாள் தெரிஞ்சிருக்குமா தெரியலையான்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு உங்க சந்திச்சதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். வேற எதுவும் அந்த எலிகோ பிராண்ட் தான் நீங்க பாக்குற அந்த எலிகோ பிராண்ட். அதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய மிஷின்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம். வெரைட்டி ஆஃப் மிஷின்ஸ். ஈச் மிஷின்ஸ் வந்து ஒவ்வொரு மசில், ஒவ்வொரு ஜாயிண்ட், ஒவ்வொரு கேட்டகரிக்கு கொடுக்குற மாதிரி. நீங்க வந்து கமர்ஷியலா இது பண்ணலைங்கிறத நான் கேள்விப்பட்டேன். கமர்ஷியல் ஓகே. Commercialization is secondary. Primary interest is to give an opportunity to all the people. To all the people for the place which you are born. ஆமா ஆமா. பண்ணுவாங்களோ அதை விட மேல பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி இப்ப இந்த வருஷம் நாங்க ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணோம். ஆனிவர்சரியில எங்க ஆளுங்க எவ்வளவு எல்லாம் தூக்குனாங்கிறத போட்டுட்டு அதோட ரெக்கார்ட்ல வின்னரோட கேட்டகரி, அதாவது வேர்ல்ட் ரெக்கார்டுன்னா நம்ம என்ன 2024 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஆமா, 24ல இருந்து நாங்க ஆரம்பிச்சு அந்த போட்டு நிறைய எஜுகேஷன் கொடுக்குறோம். எஜுகேஷன் இந்த சென்ஸ் பெல்ட் எல்லாம் கூட வச்சிருக்கீங்க. எல்லாமே இதோட சேர்ந்தது. எல்லாமே ஃபுல் செக்யூரிட்டி சிஸ்டத்தோட, ஃபுல் சேஃப்டி மெஷர்ஸோட, ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். அந்த பக்கமும் எதுவும் ஆமா, இந்த பக்கம் வந்து அதனால ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லுவாங்க வெஸ்டர்ன் கான்செப்ட்ல. ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ். அதுல வந்து நீங்க எல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு யோகா பண்ணலாம், டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணலாம், வேற ஏதாவது ரெக்ரியேஷன் வேணும் அப்படின்னு சொன்னா பண்ணலாம். இப்ப லேடிஸ் வராங்கன்னா, ஆமா லேடிஸ் வர்றவங்களுக்கு அவங்க சில்ட்ரனை கூப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க சில்ட்ரன் அங்க விட்டுட்டு அவங்க அங்க இருக்கலாம். those children can learn something, they can also play at the same time ladies can practice. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு லேடி வந்து போறாங்க, அவங்க பிராக்டிஸ் பண்ண போறாங்க. இதெல்லாம் வந்து எல்லா ஸ்பேனர் செட்டும் வந்து மெயின்டெனன்ஸ் கண்டி வச்சிருக்கீங்க. பியூட்டிஃபுல். டேபிள் டென்னிஸ் இதுவும் வச்சிருக்கீங்க. ஆமா, டேபிள் டென்னிஸும் வச்சிருக்கோம். பிள்ளைகள் மியூசிக் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் யோகா இருக்கு, ஸ்டடி சென்டர் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பாக்குறேன். எங்கேயுமே நான் பார்த்ததுல இவ்வளவு பெரிய ஒரு வேர்ல்டு மேப் வந்து ரொம்ப பிரமாதமா போட்டிருக்கீங்க. இதுக்கே பல லட்ச ரூபா செலவழிச்சிருப்பீங்க போல இருக்கு. ஆமா. இது ஒட்டுறதுக்கு காரணம் என்ன? ஜிம்ல ஒட்டுறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னன்னா பீப்புள் should get inspired. அதாவது நம்ம இருக்கிற தச்சநல்லூர் நினைக்க கூடாது. தச்சநல்லூர்ல ஒரு அங்கமா இருந்தாலும் உலகத்துல ஒரு அங்கம் தெரியணும். உலகம்ங்கிற விஷன் இருக்கணும். அப்பதான் தென் ஒன்லி யூ நோ. பார்க்கிறத உள்வாங்கினாதான் நம்மளுடைய உடம்பும் அதுக்கு செயல்பட்டு நம்மளும் இதை அச்சீவ் பண்ணணுங்கிற ஆசையும் என்ன சொல்லணும், ட்ரீம்ஸ், கற்பனையும் வளரும். அதுக்காக போட்டது. அதே மாதிரி இந்தியா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது 3 எழுத்து கிடையாது. இவ்வளவு பெரிய இடம், அதுல எத்தனை மாநிலங்கள் இருக்கு, இதுல நம்ம எத்தனை மாநிலங்கள் போயிருக்கோம், எத்தனை நகரங்கள் போயிருக்கோங்கிறத கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். 1 or 2ல இருந்து நீங்க கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நாளடைவுல நிறைய வரும். ஆமா, அதுக்காக தான் அது போடுறது. முதல்ல நாங்களே எங்க பயணம் பல வழி பெருவள்ள மாதிரி ஒரு கண்ட்ரி போனோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நானே மனைவி எவ்வளவு கண்ட்ரிஸ் விசிட் பண்ணிருக்கீங்க? ஒரு 60 மேல இருக்கும். 60 கண்ட்ரி விசிட் பண்ணிருக்காங்க. நம்ம திருநெல்வேலியில பிறந்த எத்தனையோ பெரிய மனிதர்கள்ல இவாளும் வந்து இந்த மாதிரி ஒரு ஜிம் உருவாக்கிறது நம்ம ரொம்ப பெருமைப்படணும். இது என்ன நினைச்சு, இது வந்து தமிழ்நாடு ரிட்டையர்மெண்ட் ஆகி வந்ததுனால சரி, தமிழ்நாட்டிலயும் ஒவ்வொரு தமிழ்நாட்டுல இப்ப நம்ம எங்க இருக்கோம் தச்சனூர் எங்க இருக்கு காமிப்பா. ஒரு ஸ்டூடெண்ட் யாரா காமி, உங்களுக்கு பிராக்டிஸ் பார்த்துருப்பீங்களா? தச்சனூர் எங்க இருக்குப்பா? தச்சனூர் எங்க இருக்கு காமிங்க. நாங்குநேரி, திருநெல்வேலி இந்த இருக்கு, இங்க வருது இல்லையா? பனங்குடி இங்க இருக்கு, இந்த இருக்கு. ஓ கிரேட் கிரேட். ஒரு கேம் விளையாடலாமா? நானும் ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயர். வீட்டுல ஒரு தனி கோர்ட் வச்சிருக்கேன். நம்ம 2 பேரும் ஒரு கேம் விளையாடலாமா? கேம் என்ன, ஒரு 2 தட்டு பசங்கள்ட்ட இருந்து பேட்டை வாங்கி விளையாட போறோம். ரைட். அப்படியே இவங்க பேட்மிண்டன் பிராக்டிஸ் போயிடுவாங்க. டேபிள் டென்னிஸ் வந்து ஒரு அருமையான கேம். ஆமா, இது வந்து டெக்காத்லான்ல வாங்குனது. இதுவுமே வந்து என்ன சொல்ல வரேன்னா, சந்திரசேகர்ங்கிற வேர்ல்டு இந்தியன் சாம்பியன் வந்து தவறான ஆபரேஷன் பண்ணதுனால அவர் அந்த கேம் விளையாட முடியாம போச்சுங்கிறது வியூவர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப அந்த சந்திரசேகர் சமீபத்துல தான் காலமானாரு. நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட விளையாடுறது. பிராக்டிஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.
இவ்வளவு பெரிய ஜிம்மை வந்து நீங்க பல கோடி செலவழிச்சு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, இன்னும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. அதுவும் ஒரு நல்ல அமைதியான ஒரு சூழல்ல, ஒரு தச்சநல்லூர்ங்கிற ஒரு நல்ல ஒரு இடத்துல இப்படி ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ வியூவர்ஸ், நெல்லை கனெக்ட் வந்து வித்தியாசமான நியூஸ் கொண்டு வர மாதிரி இன்னைக்கு ஒரு நல்ல மனிதரை, சிறந்த மனிதரை, சோசியல் கான்சியஸ் உள்ள ஒரு மனிதரை சந்திச்சதுல நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். அவங்களு இந்த ஜிம் நிர்வாகம் பண்ணக்கூடிய அவள் மணிவண்ணன் அண்ணாச்சி அவர்களையும், அவங்க ஸ்டாஃப் பத்மா பிளஸ் அவங்களுடைய கோச் எல்லாரும் உண்மையிலே பிரமாதமான ஒரு டீம் ஒர்க்கா பண்றாங்க. நீங்க வந்து ஒரு தடவை வந்து பாருங்க வியூவர்ஸ், இந்த ஜிம்மை வந்து பாருங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இந்த 10 நிமிடத்துல எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு வந்து மணிக்குமார் அண்ணாச்சி சொல்லியிருக்காங்க. பட் நேர வாங்க. நன்றி, வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம். நன்றி.